வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்றைக்கி நம்ம தலைக்கறி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த குழம்பு சாதம், இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, பரோட்டாவோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு ஃபஸ்ட் என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துட்டு எப்படி செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு தலை அதை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 1/4 கிலோ சின்ன வெங்காயம், 2 பெரிய வெங்காயம், மல்லி இலை கொஞ்சம், ஒரு துண்டு பட்டை, 2 டேபிள் ஸ்பூன் வத்தல் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் கசகசா, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 15 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, 3 கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ, 2 துண்டு தேங்காய். ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற அந்த தலைக்கறியை குக்கரில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். இப்போ நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற தலைக்கறி இது. 3 தக்காளி. இப்போ நம்ம எல்லா பொருட்களும் எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ப்ரெஷர் குக் பண்ணும்போது ஹை ஃப்ளேமில் வச்சு 3 விசில் ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அதில் 4-5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். நான் இதில் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். கடலெண்ணெயில் செஞ்சால் அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற இஞ்சி சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் நம்ம வச்சுருந்த பூண்டு சின்ன சின்ன துண்டாக நறுக்கி சேர்த்துடலாம். இந்த பூண்டு நிறைய சேர்க்குறப்போ இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிடலாம். நல்லது இஞ்சி பூண்டில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போகட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம். இதை நம்ம முழுசாகவும் சேர்த்துக்கலாம், இல்லைனா நீங்கள் கட் பண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா வெங்காயம் பொன்னிறமாகட்டும், அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ வெங்காயம்லாம் பொன்னிறமாக மாறிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் மிளகு, கசகசா, சோம்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம், இல்லைனா கசகசா அடியில் ஒட்டிக்கிடும். இப்போ இதை நம்ம ஆற விட்டுறலாம். அது ஆறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இன்னொரு கடாய் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அதில் 3-4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். இப்போ இதில் பட்டை சேர்த்துடலாம், கிராம்பு சேர்த்துடலாம், அன்னாச்சி பூ சேர்த்துடலாம். இப்போ இதில் சீரகம், சோம்பு சேர்த்துடலாம்.
நெக்ஸ்ட் இதில் நம்ம வச்சுருந்த பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன துண்டாக நறுக்கி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாகட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ வெங்காயம் ஃப்ரை ஆகிட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து வச்சுருந்த தேங்காயை மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சிடலாம். அது கூட நம்ம ஆற வச்சுருந்தோம்ல, அதையும் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை அரைச்சாச்சு. இப்போ இங்கே வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஃப்ரை ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் நம்ம வச்சுருந்த தக்காளியை அரைச்சி உள்ளே சேர்த்துடலாம். தண்ணியெல்லாம் விட வேண்டாம், நம்ம அப்படியே தக்காளி சின்ன சின்ன துண்டாக நறுக்கி மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு உள்ளே சேர்த்தா போதும். இப்போ இதில் டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். அந்த தக்காளியோட பச்சை வாசனையெல்லாம் போகட்டும். அது வரைக்கும் நம்ம வந்து இதை குக் பண்ணிடலாம். இப்போ தக்காளியில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. தக்காளியில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் கலரே நல்லா ஒரு டார்க் கலராக சேஞ்ச் ஆயிரும். நெக்ஸ்ட் இதில் வத்தல் தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள், சீரகத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் நாம் அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுருக்கிற அந்த தலைக்கறியை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நம்ம இதை கொதிக்க விட்டுறலாம். நல்லா திக்காக கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்லை. சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னா 1/2 டம்ளர்லேருந்து 1 டம்ளர் வரைக்கும் நம்ம தண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டலாம். நல்லா கொதித்து எண்ணெய்லாம் தெளிஞ்சு மேலே வரட்டும், அது வரைக்கும் இதை கொதிக்க விட்டலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற மல்லி இலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சுவையான தலைக்கறி குழம்பு ரெடி. இது சாதம், இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, பரோட்டாவோடலாம் வச்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபி ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள்.